கபீர்தாசர் ஒரு நாள் தன் மகனுடன் வழியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது தன் வீட்டு வாசலில் ஒரு பெண் கல் இயந்திரமான திருக்கையில் கோதுமை அரைத்து கொண்டிருந்தாள். அதை ஆர்வத்துடன் கண்டான் மகன். அவனிடம், கபீர், இதன் பெயர் திருக்கை. மேலும் கீழுமாக இருவட்ட கற்கள் இருக்கும். மேல்கல்லில் இருக்கும் ஓட்டை வழியே கோதுமையை போட்டால் அது கீழ்கல்லில் விழுந்துவிடும். நீட்டியிருக்கும் முளைக்குச்சியை சுற்றினால் தானியம் மறைவிடும் என்று விளக்கம் தந்தார் கபீர். அவள் அருகில் வரும்போது தானியம் மறைபடும். கரபுர சத்தம் கேட்டது. அப்போது கபீரின் கண்களில் நீர் பெருகியது. கண்ணீருக்கான காரணத்தை கேட்டான் மகன். ஒன்றுமில்லையப்பா, திருக்கையின் கற்களுக்கு நடுவில் தானியம் மறைபடுவது போல் மனிதனும் இன்ப துன்பங்களுக்கு இடையே சிக்கி தவிப்பதை நினைத்து பார்த்தேன். கண்ணீர் வந்துவிட்டது என்றார். மகன் சிரித்தபடி, ஏனப்பா அழுகிறீர்கள்? இன்ப துன்ப இரண்டிலும் சிக்காமல் நடுவில் இருக்கும் கட்டையை சுற்றியபடி அரைபடாமல் சில தானியங்கள் கிடப்பதை பாருங்கள். நாமும் மனதை நடுநிலைப்படுத்தி கடவுளை மட்டும் நம்பி வாழ்ந்தால் இன்ப துன்பம் என்பது சரி செய்துவிடும் என்றான். மகனின் விளக்கம் கேட்ட கபீர்தாசரின் கண்களில் கண்ணீர் காணாமல் போனது.